மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைப்பு குழுவின் முதலாவது ஆலோசனைக் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று மாலை 6 மணிக்கு நடைபெற இருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள், என்னென்ன விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட இருக்கிறது, முழு விவரங்கள் என்ன? திமுகவினுடைய முதன்மை செயலாளர் KN நேரு, அமைப்பு செயலாளர் RS பாரதி, அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் தான் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். நேற்றுதான் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான MK ஸ்டாலின் அவர்கள் 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு இந்த ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்தார். இந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய முதல் கூட்டம் இன்று மாலை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற உள்ளது. இந்த 5 பேரும் அண்ணா அறிவாலயத்தில் கூடி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தெல்லாம் விவாதிக்க உள்ளார்கள். வரவிருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில திமுக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து, திமுகவுடைய அமைப்பு ரீதியான சீரமைப்புகள் குறித்தும் இந்த குழு திமுகவுடைய தலைமைக்கு, குறிப்பாக திமுக தலைவருக்கு பரிந்துரைகளை செய்வார்கள். கட்சி நிர்வாகிகளிடம் பல்வேறு விதமான புகார்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறது. அந்த புகார்கள் மீதும் என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது குறித்தும் ஆலோசிக்கிறார்கள். அமைப்பு ரீதியாக மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கும் வகையிலையும், மாவட்டங்களை பிரித்து புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமனம் தொடர்பாகவும், 2026 சட்டப்பேரவை தேர்தல் வியூகங்கள் தொடர்பாகவும் திமுகவுடைய ஒருங்கிணைப்பு குழுவினுடைய கூட்டம் இன்று மாலை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற உள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாகவே பார்க்கப்படுகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.